பற்றி எரியும் இஸ்ரேல், தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது ஈரான், கோமேனி கொலை செய்யப்பட்டதற்கு மரண அடி கொடுப்போம் என்றும் சூளுரை. மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கோமேனி கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஈரான் கடும் பதிலடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானின் பல உயர்மட்ட ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தளபதி முகமது பாக்போர், பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி ஷம்ஹானி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நசர்சாதி ஆகியோர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலில் ஈரானின் 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் பெட் ஷெமஸ் நகரில் உள்ள பாதுகாப்பு தங்குமிடத்தை ஈரான் ஏவுகணை தாக்கியதில் குறைந்தது 9 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளதாக ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களுக்கு இரையாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் கோர தாண்டவம் ஆட துவங்கியுள்ள நிலையில் தங்கள் தரப்பு சேதங்களை இஸ்ரேல் மறைத்து வருகிறது. இஸ்ரேலை தொடர்ந்து ரியாத், அபுதாபி, தோஹா மற்றும் குவைத் போன்ற வளைகுடா நாடுகளும் தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் எபிக் ஃபியூரி என்ற நடவடிக்கையின் போது 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 5 பேர் தீவிர காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் 3 கொண்ட புதிய இடைக்கால தலைமை குழுவை அறிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், காமெனியின் கொலை ஒரு வரலாற்று குற்றம், இதற்கு பழிவாங்குவது எங்கள் உரிமை என்று தெரிவித்துள்ளார். மேலும் காமெனியை கொன்ற அமெரிக்காவிற்கு மரண அடி கொடுப்போம் என்றும், அபாயமான சிவப்பு கோட்டை தாண்டிய அமெரிக்கா உரிய விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும், எங்களிடம் கெஞ்சும் நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு வருவோம் எனவும் ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வலுவடைந்திருக்கும் இந்த போர் சூழல் உலக பொருளாதாரத்திலும் பெரும் அதிர்ச்சி நிலையை உருவாக்கியுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தின் 20% கடந்து செல்லும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் நடந்த வான்வெளி தாக்குதல்களில் 201 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 747 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரான் பல்வேறு சேதங்களை சந்தித்தாலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களை சந்திக்க முடியாமல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா திணறி வருகிறது.